நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுலைமான் அலை அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஓர் அற்புதமான நிகழ்வு. இறைத்தூதர் சுலைமான் அலை அவர்கள் ஒரு மாபெரும் மன்னராக திகழ்ந்தார்கள். இறைவன் அவர்களுக்கு பல தனித்துவமான ஆற்றல்களை வழங்கியிருந்தான். மனிதர்கள், ஜின்கள் மற்றும் மிருகங்களின் மொழிகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல், காற்றை தன் வசப்படுத்தும் அதிகாரம், பறவை மற்றும் விலங்குகளை தன் படையில் வைத்திருக்கும் வல்லமை. ஒருமுறை சுலைமான் அலை அவர்கள் தனது பிரம்மாண்டமான படையுடன் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அந்த படையில் மனிதர்கள் ஒருபுறமும், ஜின்கள் ஒருபுறமும், பறவைகள் மேலிருந்து நிழல் தரும்படி அணிவகுத்து சென்றன. அவர்களின் நடை ஓசையை பார்த்து அந்த பகுதியை அதிரச் செய்தது. அந்த பள்ளத்தாக்கில் ஏராளமான எறும்புகள் வசித்து வந்தன. படையின் வருகையை உணர்ந்த ஓர் எறும்பு தன் இனமே அழியப் போவதை எண்ணி பதறியது. அது மற்ற எறும்புகளை நோக்கி உரத்த குரலில் எச்சரித்தது. எறும்புகளே, நீங்கள் சீக்கிரமாக உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவரது படையினரும் தங்களை அறியாத நிலையில் உங்களை மிதித்துவிட வேண்டாம். வெகு தொலைவில் எறும்புகள் பேசிய இந்த சிறிய சத்தம் இறைவன் சுலைமான் அலை அவர்களை கேட்கச் செய்தான். அந்த எறும்புகளின் புத்திசாலித்தனத்தையும் தன் படையைக் கண்டு அது அஞ்சுவதையும் கண்டு சுலைமான் அலை அவர்கள் மென்மையாக புன்னகித்தார்கள். உடனே தனது படையை நிறுத்தி எறும்புகளின் பாதுகாப்பதற்காக புற்றுக்குள் செல்லும் வரை காத்திருந்தார்கள். சுபஹானல்லாஹ்.